My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Upward movement போகிற இடத்துல நிறைய மாணவர்கள் ஒரு விதமான குழப்பத்தோடு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட கண்டினியூஸாக கால் பண்ணியோ அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நம்ம மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்குறதுல காமன் கொஷனில் ஒரு முக்கியமான கொஷின் அப்படிங்கிறது இந்த கொஷின் தான். எனக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிறைய வீடியோஸில் இதை பற்றி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் போனால் என்ன நடக்கும், ஒருவேளை அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் ஏதாவது காலேஜ் கிடைச்சதுக்கப்புறம் அந்த காலேஜ் பிடிக்கலைன்னா பின்னாடி வர முடியுமா, இந்த மாதிரியான விளக்கங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் மிஸ்டர் எக்ஸ்பிளைனர் தமிழ் அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, குட் மார்னிங், ஐ ஹாவ் அ டவுட் தட் ஐ அப்ளை ஃபார் accept and opt for forward movement, then I have already an allotment, and with this I will get another allotment, and finally I want to choose anything for these two, sir, or after apply this we got an allotment and already we get it allotment will not come up சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியினுடைய இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு காலேஜ் டென்டேட்டிவ் allotment 15ஆம் தேதி வந்துடும் அப்படிங்கிறது புரியுது. இந்த 15ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற அலாட்மெண்ட் இருக்கிற காலேஜ் ப்ளஸ் புதுசாக வந்திருக்கிற காலேஜ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்படி பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரே ஒரு அலாட்மெண்ட் மட்டும்தான் வரும். அந்த கல்லூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் அந்த இடத்துல உங்களுக்கு வரும். செகண்ட் கொஸ்டின் இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்னும் நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்குற இன்னொரு காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் போகும்போது எனக்கு இப்போ இருக்கிற காலேஜை விட வேற ஏதோ ஒரு காலேஜ் வரப்போகுது, வந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு கெட் பேக் த ப்ரீவியஸ்லி அலாட்டட் காலேஜ், இதுக்கு முன்னாடி வந்த அதே காலேஜ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா, அப்படி கேட்டால் தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் கிடையாது. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் என்ன காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜ் தான் உங்களுடைய ஃபைனல் அலாட்மெண்ட். அதை நீங்கள் வேணும்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அதை வேண்டான்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு அந்த இடத்துல வரும். ஸோ திரும்பவும் பழைய காலேஜ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. உங்களுடைய ஓல்டு காலேஜை, அதாவது ப்ரீவியஸ்லி அலாட்டட் காலேஜை வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் நடந்து தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதனால் மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க. உங்களால் பின்னாடி திரும்பி வர முடியாது. யூ கேன் நாட் கெட் யுவர் ப்ரீவியஸ்லி அலாட்டட் காலேஜ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற காலேஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், பிடிக்கல அப்படின்னா அதை வேண்டான்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் உங்ககிட்ட இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது குழப்பங்கள், கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அதற்குரிய பதிலையும் நம்ம ஒரு வீடியோவாக செப்பரேட்டாக போடுவோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட்.